வணக்கம் மக்கள், சொன்னாவோட எம்ஆர்வி சூ. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மொம்பலியில் 3வது நாள். ஸோ மொம்பலியை சிட்டிக்கு போக போகிறோம். ஸோ சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நடந்து வந்தாங்க ஒரு 15 நிமிஷம் நட. ஸோ மப்பில் பார்த்துட்டு ஒரு இடம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் போல் நடந்து வந்துட்டு கடலுக்கு நடுவில் தான், கடலுக்கு கொஞ்சம் உள்ளுக்காக கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதில் தான் நான் இப்போ நிற்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கடல் தான். அண்ட் அப்படியே இங்கிட்டு சைடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கப்பல் பார்க்கிங். ஸோ நேற்றைக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அங்கால சைடு நின்று பார்த்தோம். பெருசாக கிளியர் இல்லை, அந்த வியூ இல்லை. ஸோ நாங்கள் அங்கே நின்று பார்த்தோம்னு சொன்னாக்கா ஃபுல் வியூ நல்லா தெரியுது. நல்ல ஒரு வியூ. இதில் இருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேசி கீசிட்டு ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னாக்கா மொம்பலியில் வந்துட்டு பலவாசன்ற இடத்துல கடலுக்கு முன்னாடியே இருக்குது. இப்போ வந்துட்டு நாங்கள் சிட்டிக்கு போகிறோம். சிட்டிக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இடங்கள் அண்டு விலைகள் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது. ஸோ அதில் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ வாங்க சிட்டிக்கு போயிட்டு சிட்டியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹலோ மக்களே, இங்கே வந்துட்டு ஒரு பில்டிங்கே இல்லை. பட் உங்களுக்கு இதை பார்க்க பில்டிங்காக தெரியும். பட் வந்துட்டு இது ஒரு பில்டிங் இல்லை, ஒரு பெயிண்டிங். ஸோ 3D பெயிண்டிங்காக கீறி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு அதை பார்க்க ரியலாக தெரியுது நம்மளா. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு வெறும் சிவரில் 3D பெயிண்டிங்காக அடித்து வச்சுருக்காங்க. வெறித்தனமாக இருக்குது பார்க்கவே. ஸோ நீங்கள் திடீர்னு இதை பார்த்தீங்கன்னா இதை பெயிண்டிங்கன்னே சொல்ல மாட்டீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி சிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ சிட்டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெருசாக ஒரு வித்தியாசமும் வண்டி இல்லை. நம்மளோட பாரிஸ் மாதிரியே சின்ன சின்ன கடைகள் அப்படியே ஒரு நல்லா இதாக இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்ன சின்ன ஒழுங்கியல், அந்த ஒழுங்கு ஃபுல்லாக கடை கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு கொந்திட்டு இருக்கோம். முன்னுக்கு ஒரு கிரேப் கொண்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே இந்த ஆக்கள்லாம் நடந்து தெரிகிறதையும் பார்த்துக்கிட்டு நல்ல வடிவான ஃபிகர்கள் போகுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கண்குளிர பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு வந்துட்டு நாங்கள் டாக்ஸி வந்துட்டு பார்த்துனாங்க. ஸோ டாக்ஸிக்கு வந்துட்டு ஒரு 10 யூரோ ஏதோ வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னாக்கா இந்த முன்னுக்கு வந்துட்டு நிறைய ட்ராம் வந்துட்டு ஓடிட்டு தெரியுது. ஸோ ட்ராமில் வந்துட்டு நான் படித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ட்ராம் வந்துட்டு நம்மளோட அங்கே இருக்கிற சென்ட்ரல் கமர்ஷியலுக்கு வந்துட்டு போகுது. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ட்ராம் டிக்கெட் வந்துட்டு ₹1.30 மீதோ. ஸோ அந்த டிக்கெட்டில் வந்துட்டு நாங்கள் போகிறோம் நம்மளுடைய சென்ட்ரல் கமர்ஷியலுக்கு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இப்போ காசு மிச்சம். இப்போ நாங்கள் ட்ராமில் எப்படி டிக்கெட் எடுக்கிறது, எந்த ட்ராம் அதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு நான் இந்த முன்னுக்கு வந்துட்டு இந்த வீடியோவையும் காட்டுறேன் என்னென்னலாம் இதில் முன்னுக்கு இருக்குது. அண்ட் வந்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்த விட இந்த சிட்டிக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் ரொம்ப சனப்புழக்கமான ஏரியாவாக தான் இருக்குது. நிறைய சனம் அங்கே இங்கே நடந்து திரிகிறாங்க கண்ட பாட்டுக்கு. இதுதான் நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு முன்னுக்கு இருக்கிற இடம். ஸோ இங்கால வந்துட்டு ஃபுல்லாக கடைகள், ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அண்ட் இங்கால வந்துட்டு இதுதான் இந்த ட்ராம் கோட். ஸோ இங்கே ட்ராம் வந்துட்டு இந்த ட்ராம் கோட்டில் எல்லாமே எல்லா டிரெக்ஷனும் வந்துட்டு வருது. ஸோ நீங்கள் இதில் நின்றுட்டு வந்துட்டு டிரெக்ஷன் பார்த்துட்டு போகலாம். ஒரே ட்ரக்கில் வந்துட்டு நிறைய டிரெக்ஷன் ட்ராம் ஒரே இடத்துல வந்துட்டு சந்திக்குது. அண்ட் வந்துட்டு அப்படியே இந்த அந்த ஒழுங்குன்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கடையில் தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் கடை, சின்ன சின்ன கடைகள். ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு ட்ராமில் போகலாம்.
ஹலோ மக்கள். ஸோ இதான் நான் இங்கே மொபைலிய டிக்கெட். ஸோ டிக்கெட்டின் அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் ஏதோ படமெல்லாம் போட்டு டிசைனெல்லாம் போட்டு தாராங்க. ஸோ இப்போது வந்துட்டு நாங்கள் இந்த மிஷினில் தான் வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த ஒரு டிக்கெட்டோட விலை வந்துட்டு ₹1.30. ஸோ நீங்கள் 24 மணி நேரத்துக்கும் எடுக்கலாம். ₹6.50 ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் தெரியறதுக்கு. எங்களோட ட்ராமுக்கு என்ன ஒரு 4 நிமிஷம் இருக்குது. ஸோ அப்படியே ட்ராமையும் காட்டுறேன் எப்படிலாம் உள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நாங்கள் ட்ராமில் வந்துட்டு ஏறி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க என்ன சீன்னு சொன்னால், நம்ம பரிசில் இருக்கிற ட்ராம் மாதிரி வந்துட்டு நாங்கள் மிஷினில் போட்டு எடுக்கவோ இல்லை ஸ்கேன் பண்ணவோ தேவையில்லை. இங்கே வந்துட்டு டிக்கெட்டை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வச்சுருக்க வேண்டியதான். இதில் ஸ்கேன் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு மிஷினுமே வைக்கல ட்ராமில். ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு சம்டைம் இதுக்குள்ள கூடுதலான அப்போ மிஷின் வைக்காதபடியாக திங்க் கூடுதலான செக்கர் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து கேட்கும்போது தான் ஐ திங்க் அவங்களுக்கு டிக்கெட் காட்டணும். டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போது பேக்கில் வச்சுட்டு சும்மா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது நான் மறைந்து ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நான் அந்த ட்ராமை காட்டேன்னு. ஸோ ட்ராமை பாருங்கள். ஸோ இவர் தான் அந்த ட்ராமு. ஸோ ட்ராமை வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா ட்ராமுமே ஒரு கலராக கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. பரிஸில் வந்துட்டு பெருசாக அந்த அவ்வளோ ஒன்று கலர்கள் இல்லை. இங்கே இந்த ட்ராம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்தது ப்ளூ கலர் ட்ராம். இதே மாதிரி வந்துட்டு பரிஸில் வந்துட்டு கொஞ்சம் கலராக எல்லாம் செஞ்சாங்கன்னு சொன்னால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். டூரிஸ்ட் வர்ற பிளேஸ் பரிஸ் தான் கொஞ்சம் கூட. ஸோ இப்படி பண்ணினாங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் MR விச்சு. 3வது நாள் மொம்பெலியில் கடைசி கட்ட வீடியோக்கள் தவறுதலாக டெலிட் செய்யப்பட்ட காரணத்தினால் 4வது நாளாகிய அடுத்த கட்ட வீடியோக்களை கண்டு மகிழுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம். ஹலோ வணக்கம் மக்கள். நான் MR விச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மொம்பெலியில் 4வது நாள். ஸோ 4வது நாள் இன்றைக்கி நாங்கள் வெளிக்கிட்டாச்சு நம்மளோட பரிஸ் பயணம். ஸோ நாங்கள் இன்றைக்கி பரிஸுக்கு போகிறோம். ஸோ இங்கே டைம் வந்துட்டு 12 மணி ஆகுது. ஸோ 12 மணிக்கு நாங்கள் இந்த ரூம் விடணும். ஸோ இப்படியே வந்துட்டு எங்களுக்கு ட்ரெயின் வந்துட்டு 1:50க்கு. ஸோ இன்னும் ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் இருக்குது. ஸோ நாங்கள் இப்படியே வந்துட்டு இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு இப்படியே நடந்து போயிட்டு இதில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கையும் போய் பார்த்துட்டு அப்படியே அதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் டிரெக்டாக டாக்ஸி அடித்து லகாருக்கு போகிறோம். ஸோ லகாருக்கு போயிட்டு ட்ரெயின் எடுத்து அப்படியே பரிசுக்கு போகிறோம். இதுதான் பிளான். இது பிளான் இல்லை. ஸோ நாங்கள் காலி பண்ணிவிட்டு போகிற டே இன்றைக்கி 4வது நாள். ஸோ நம்மளோட ரூமுக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்மளோட இந்த பியூட்டிஃபுல் வியூவுக்கும் ஒரு பாயை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புவோம். ஓகே. காலி பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த பார்க்குக்கு வந்து நிற்கிறோம். ஸோ நம்மளோட ரூமில் இருந்துட்டு இந்த பார்க் வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்தில் தான் இருக்குது. பெருசாக அந்த 15 நிமிஷம் தெரியல. என்ன சொன்னாக்கா ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. பட்டு மேப்பில் வந்துட்டு 15 நிமிஷம் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அது இருக்கட்டும். பட் இப்போ வந்துட்டு அந்த பார்க்கில் நிற்கிறோம். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப பெரிய பார்க்கெலாம் இல்லை. ஒரு அளவான ஒரு குட்டி பார்க். பட் அந்த குட்டி பார்க்கு ரொம்ப அழகாக வந்துட்டு செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஒரு சின்ன தண்ணி மாதிரி போகிற இடங்களாகட்டும், சின்ன பாலங்கள், அடுத்தது குட்டி அந்த பனைமரம் மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சு கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் இந்த பார்க்கில் மெயினான ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு பின்னால் இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சி பார்க்கவும் அழகாக இருக்குது. ஸோ இந்த நீர்வீழ்ச்சிக்காக தான் இப்போ வந்து நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதை உங்களுக்கு காட்டியாச்சு. அண்ட் ஸோ இப்போ அடுத்த பிளான் என்ன சொன்னால், நாங்கள் இங்கே கொஞ்சம் இருந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்மளோட ரைனுக்கு வந்துட்டு இன்னொரு 1 hour கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரைன் எடுக்கிறதுக்கு போகிறோம். ஸோ மொம்பெலியே லகாருக்கு வந்துட்டு போகிறோம். அப்படியே வந்துட்டு பரிசுக்கு நடைய கட்ட வேண்டியதான். அப்படியே நாம் லகாரில் இருந்துட்டு அப்படியே வீடியோ முடித்து கொள்வோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டூரோ ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.